வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர்ஸ் சாப்டர்ல இருந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஈத்தர். அதாவது இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தருக்கான ஐயூபேக் நாமென்க்ளேச்சர், பிரிப்பரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் பார்த்துருக்கோம். இதான் நமக்கு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டாபிக். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஈத்தர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ தான் டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு வீடியோக்கு ஒரு லைக்கிங் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஈத்தர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்கண்ணா. ஆக்சுவலாக கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸில் என்ன மாதிரி ரியாக்ஷனில் ஈத்தர்ஸ் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a breaking of, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், there is a breaking of CO bond. அதாவது ஈத்தர்ல இருக்கக்கூடிய கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில பாண்ட் பிரேக் ஆகிறதுனால நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஆமாம், சரியா? அதில் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ரியாக்ஷன் வித் HI. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷனுக்குனா எக்ஸாமில் கட்டாயமாக ஒரு கொஷின் 1 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ அல்லது 3 மார்க்லேயோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக இருக்கும். ரியாக்ஷன் வித் ஹெச்ஐயோட கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும், சரியா? ரெண்டாவது ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் வித் PCl5 அண்ட் ஆல்சோ SOCl2, பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு அண்ட் ஆல்சோ வித் தயோனைல் குளோரைடு அப்படின்னு கொடுப்போம். லாஸ்ட் ரியாக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட், தட் இஸ் ESR, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுக்குறோம் கண்ணா, சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியாக்ஷன் வித் ஹெச்ஐ பார்க்கலாம், சரிங்களா? யாரோட ரியாக்ஷன் வித் ஹெச்ஐயோட பார்க்கலாம். இப்போ ரியாக்ஷன் வித் ஹெச்ஐ அப்படின்னா என்ன மாதிரியான ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய ட்ரிக்ஸ் இருக்குதுக்கு. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன எடுத்துக்கிறேன்னா, இப்படி ஒரு ஈத்தர் CH3 OC2H5 அப்படின்னு ஒரு ஈத்தர், இதை வந்து ஹெச்ஐயோட ரியாக்ட் பண்ணுறோம். சார் ஏன் சார் ஹெச்ஐயோட? ஒய் காண்ட் HCl, ஒய் காண்ட் HBr, ஒய் காண்ட் HF, ஏன் இதெல்லாம் இன்வால்வ் ஆகாது அப்படின்னா, HCl ஆகட்டும், HBr ஆகட்டும், HI ஆகட்டும், இந்த மூணில் யார் ஸ்ட்ராங்கர் ஆசிட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? HCl, HBr, HIயா? எது ஸ்ட்ராங்கர் ஆசிடுக்கான அந்த மூணில் யார் H plus குயிக்காக ரிலீஸ் பண்ணுறாங்களோ that would have a higher acidity. அப்போ பாண்ட் லென்த் பிட்வீன் ஹைட்ரஜன் அயோடின் இஸ் லார்ஜ். அப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறது ஈஸி. அப்போ HI is found to be a stronger acid. அதனால தான் HIயோட ரியாக்ட் பண்ணுறாங்க, புரியுதா? ஸோ என்ன ப்ராடக்ட் வரும் அப்போது? அதாவது ஆக்சிஜனுக்கு ட்ரிக் என்னன்னா ரொம்ப சிம்பிள் கண்ணா. ஆக்சிஜனுக்கு ரெண்டு சைட்லையும் செக் பண்ணோம். இந்த சைடில் என்ன டிகிரி, இந்த சைடில் என்ன டிகிரின்னு செக் பண்ணோம். இவரும் பிரைமரி கார்பன் தான், இவரும் பிரைமரி கார்பன் தான், ரெண்டு சைட்லேயும் பிரைமரி கார்பன் தான் இருக்குது, புரியுதா? ரைட். அப்போ போத் சைட் ஆஃப் ஆக்சிஜன் ட்ரிக் என்ன அப்படின்னா, போத் சைட் ஆஃப் ஆக்சிஜன் the carbon are primary 1 degree அப்படின்னா the I minus, அதாவது negative entity in HX, I minus will approach where lesser number of carbon, லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் கார்பன் எங்கே இருக்கோ அங்கே I மைனஸ் அப்ரோச் ஆகும். அப்போனா என்ன அர்த்தம் பாருங்க, இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகுமா? அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ I மைனஸ் இங்கே தான் அப்ரோச் ஆகும், ஏன்னா அங்கே தான் கார்பன் கம்மியாக இருக்காருன்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3I அப்படின்னும் C2H5OH அப்படின்னும் ப்ராடக்ட் கிடைக்கும் கண்ணா, புரியுதா? CH3I and C2H5OH அப்படின்னு கிடைக்கும். வெரி சிம்பிள். ட்ரிக் என்ன? ரெண்டு சைட்லையும், அதாவது ஈத்தரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு ரெண்டு சைட்லையும் என்ன டிகிரி ஆல்கைல் குரூப் இருக்குன்னு செக் பண்ணுங்க. ரெண்டு சைட்லையும் பிரைமரினா த ரூல் இஸ் வெரி சிம்பிள். எந்த சைடில் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் கம்மியாக இருக்கோ அவரோட I மைனஸ் ஆட் ஆகிடுவார். அப்போ ரிமைனிங் இருக்கிறதோட H ஆட் ஆகிடுவார். அவ்வளோதான், சிம்பிள் ட்ரிக், புரியுதா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கண்ணா. ரெண்டாவது ரியாக்ஷன் அப்படின்னா
பாருங்கள் இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 ரியாக்ஷன் இருக்குது. ஓகே, ரெண்டாவது ரியாக்ஷன் பாருங்கள், CH3 O, இங்கே ஒரு C, இதில் ஒரு CH3, இதில் ஒரு CH3, இங்கே ஒரு CH3 எடுத்துக்கிறோம். புரியுதா? இவரை யாரோட ரியாக்ட் பண்ணுறாங்க? ஹெச்ஐயோட ரியாக்ட் பண்ணுறாங்கண்ணா. அப்போ என்ன ப்ராடக்ட் வரும்னு பாருங்க. வாட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வி ஆர் கெட்டிங்? செக் இட் டவுன். என்ன ப்ராடக்ட் வரும் செக் பண்ணுங்க. என்ன கிடைக்குது? அதாவது இந்த சைடில் ஆக்சிஜனுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது பிரைமரி, ஆக்சிஜனுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது டெர்ஷரி. அதாவது கண்ணா சிம்பிள் பாருங்களேன், இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆச்சுன்னா இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ். ஏன்னா கார்பன் ஆக்சிஜன் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆக்சிஜன் இஸ் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ், கரெக்டாக? அப்போ அங்கே தான் நெகட்டிவ் அப்ரோச் ஆகும். இல்லை சார் எனக்கு இங்கே பாண்டு பிரேக் ஆகுது அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ். கிளியரா? அப்போ எங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கணும்? அப்போ எய்தர் இங்கே கிடைக்கலாம் இல்லைனா இங்கே கிடைக்கலாம், ஏதாவது ஒரு சைடு தான் பிரேக் ஆகும். புரியுதா? அப்போது ஒரு சைடில் ப்ரைமரி ஒரு சைடில் டெர்ஷரி அப்படின்னா tertiary carbocation is more stable. அப்போ அங்கே தான் என்ன ஆகும்? I minus will approach there only. அப்போ பாண்ட் இங்கே பிரேக் ஆச்சுன்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜும் இங்கே நெகட்டிவ் சார்ஜும் கிடைக்கும். I மைனஸ் இவரோட ஆட் ஆகிடுவார், ஹெச் இங்கே ஆட் ஆகிடுவார். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். I'll be getting CH3, CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு I, tertiary butyl iodide-ம். I'll be getting primary alcoholum கிடைக்கும். புரியுதா? வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணா. திஸ் இஸ் த செகண்ட் ப்ராடக்ட். ஓகே, ரைட். தேர்டு ப்ராடக்ட் செக் பண்ணலாம். தேர்டு ரியாக்ஷன் என்ன நடக்குது அப்படின்னா, பென்சீன் ரிங்கு மேலே ஒரு CH2 குரூப், அதாவது பென்சாயில் குரூப், இதோட ஒரு OCH3 கொடுத்துட்றாங்க. இங்கே ஹெச்ஐயை ரியாக்ட் பண்ணுறாங்க. ஓகேயா? இப்போ நீங்கள் என்ன செக் பண்ணோம்? மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் தான் செக் பண்ணோம். பாருங்கள், இப்போ இந்த சைடில் பாண்டு பிரேக் பண்ணால் ப்ரைமரி கார்போகேட்டையான், இந்த சைடில் பாண்டு பிரேக் ஆனாலும் அங்கே ப்ரைமரி கார்போகேட்டையான் தான் வரும். ஆனால் அந்த CH2 கார்போகேட்டையான் எங்கே டைரக்டாக அட்டாச் ஆகிருக்காரு? இட் இஸ் டைரக்ட்லி அட்டாச் வித் அ பென்சீன் ரிங். அப்போது அந்த கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ I மைனஸ் இங்கே அப்ரோச் பண்ணும், H ப்ளஸ் இங்கே அப்ரோச் பண்ணி வாட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஐ கேன் கெட் கண்ணா? பாருங்களா, பென்சீன் ரிங் மேலே CH2I, பென்சாயில் அயோடைடு, அலாங் வித் தட் CH3OH அப்படின்னு கிடைக்கும். இங்கே என்ன செக் பண்ணோம்? இங்கே பென்சாயில் கார்போகேட்டையான் is more stable than இங்கே என்ன கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கும்? இங்கே பிரேக் ஆனா மித்தாயில் கார்போகேட்டையான். அப்போ CH3 கார்போகேட்டையானை விட அது மோர் ஸ்டேபிள்ங்கிறதுனால அங்கே I மைனஸ் அப்ரோச் பண்ணும். புரியுதா? இது மூணாவது ரியாக்ஷன் கண்ணா. நாலாவது ரியாக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இப்போ இதே இடத்துல நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு அனிசோல் எடுத்துக்கிறேன். அனிசோல்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பென்சீன் ரிங்கில் டைரெக்டாக OCH3. when this molecule which is reacting with HI என்ன ஃபார்ம் பண்ணும் கண்ணா? வெரி சிம்பிள் ப்ராடக்ட். பாருங்க, இங்கே இந்த பாண்டை பிரேக் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இட் ஹஸ் அ பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர், ஹார்டு டு பிரேக். அப்போ ஆப்ஷன் இது மட்டும்தான். அப்போ இங்கே நெகட்டிவ் சார்ஜ், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். தெர் இஸ் நோ ஆப்ஷன். ஏன்னா ஆக்சிஜன் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் இன் கம்பேர்ட் டு கார்பன், ரைட்? அப்போ ஆக்சிஜன் மேலே H அப்ரோச் ஆகும், I வந்து எங்கே அப்ரோச் ஆகும்? இங்கே அப்ரோச் ஆகும். அப்போ வாட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஐ கேன் கெட்? I'll be getting phenol as a product along with that methyl iodide. அப்போ எனக்கு அயோடோபென்சீன் அங்கே கிடைக்கிறது இல்லை. I'll be getting phenol as a product because this carbon இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் எப்படி இருக்கும்? sp2 carbon. It has a partial double bond character. That is why I'll be getting a phenol as a product instead of getting iodobenzene. Iodobenzene கிடைக்கிறதுக்கு பதிலாக எனக்கு phenol கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. புரியுதா? இது நாலாவது ரியாக்ஷன். புரியுது இல்லையா? அஞ்சாவது ரியாக்ஷன் பாருங்க, முக்கியமான ரியாக்ஷனு. இப்போ இது வரைக்கும் இப்படி ஒரு மாலிகுல் CH3O CH, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3 கண்ணா. கிளியரா?
இப்போ எடுத்துக்கிறோம். இவரை ஹெச்ஐயோட ரியாக்ட் பண்ணுறோம். கண்ணா நமக்கு தெரியும் ஒரு பிரைமரி கார்போகேட்டையான் ஒரு சைட்லேயும் இந்த பக்கம் பிரைமரி கார்போகேட்டையான், இந்த பக்கம் செகண்டரி கார்போகேட்டையான். கரெக்டா? இந்த சிஹெச் குரூப் வந்து செகண்டரி கார்போகேட்டையான் தானே? ரைட். அப்போ பிரைமரி டெர்ஷரி இருந்தால் எப்படின்னு பார்த்தோம் ஆல்ரெடி. பிரைமரி இருந்தால் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தோம். இப்போ பிரைமரி செகண்டரி வந்திருக்கே, எப்படி செக் பண்ணுறது? வெரி சிம்பிள். எப்பெல்லாம் பிரைமரி செகண்டரி வருதோ அப்பெல்லாம் யூ ஹேவ் டு செக் அனதர் திங் ஆல்சோ. இங்கே என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ப்ரோடெக் சால்வெண்ட் யூஸ் பண்ணா அங்கே யூ ஹேவ் டு செக் மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான்னு செக் பண்ணும். அப்போது இந்த பாண்டு பிரேக் ஆச்சுன்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே பாண்டு பிரேக் ஆச்சுன்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். இந்த ரெண்டு கார்போகேட்டையனில் இது மோர் ஸ்டேபிள், 2 டிகிரி கார்போகேட்டையன் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்போ இது பிரேக் ஆகாது. அப்போ என்ன கிடைக்கும்? CH3 CHI along with that CH3 with CH3 OHன்னு கிடைக்கும். புரியுதா? இதே ரியாக்ஷனை when it is being react with HI in presence of aprotic solvent, aprotic solvent கொடுத்தீங்கன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது. அப்போது இந்த பாண்டை பிரேக் பண்ணிங்கன்னா இங்கே தான் என்ன கிடைக்கும்? CH3I கிடைக்கும், ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இல்லாமல். தென் CH3 CHOH and here there is a CH3. அப்போது ப்ரோடெக் சால்வெண்ட் எடுத்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான்னு செக் பண்ணும். ஏப்ரோடெக் சால்வெண்ட் எடுத்தால் லெஸ்ஸர் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னு உங்களுக்கு தெரியும், இந்த பல்கியர் குரூப் இங்கே இல்லை, இங்கே கம்மியாக இருக்குது பாருங்கள். எங்கே பல்கியர் குரூப் கம்மியாக இருக்கோ அங்கே I- ஆட் ஆகும் இஃப் யூ ஆர் யூஸிங் ஏப்ரோடெக் சால்வெண்ட். ஏப்ரோடெக் சால்வெண்ட் ஆட் பண்ணும்போது I- எங்கே ஆட் ஆகும்? எங்கே பல்கினஸ் கம்மியாக இருக்கோ அங்கே ஆட் ஆகும் அப்படின்றாங்க. புரியுதாக்கண்ணா? வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். இது 5th ரியாக்ஷன், இது 6th ரியாக்ஷன். கிளியரா? அடுத்த பாருங்கள் 7th ரியாக்ஷன். 10 ரியாக்ஷன் சொன்னேன் இல்லையா? 7வது ரியாக்ஷன் என்ன அப்படின்னா திருப்பி ரிப்பீட் தான் பாருங்கள். CH3O C2H5 எடுத்திருக்காங்க. இவரை HIயோட ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன எடுத்துக்கிறாங்க? எக்ஸஸ் HIன்னு கொடுக்குறாங்க. வாட் தே ஹேவ் கிவன்? எக்ஸஸ் HI அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ எக்ஸஸ் HIன்னு என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லைக்கண்ணா, ரெண்டு சிம்பிளாக 2 மாலிகுல் HI எடுத்துக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். இது எப்படி பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். 2 H நடுவில் இருக்கிற O வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடுவார். அப்போ 2 I இருக்காரா? இங்கே ஒரு I, இங்கே ஒரு I. அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கிறாங்க? CH3Iன்னு ஒரு ப்ராடக்ட், C2H5Iன்னு ஒரு ப்ராடக்ட், along with that H2O. புரியுதா? CH3Iன்னு ஒரு ப்ராடக்ட், C2H5Iன்னு ஒரு ப்ராடக்ட், தென் H2Oன்னு ஒரு ப்ராடக்ட். புரியுதான்னு பாருங்கள். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். கிளியரா? அப்போ எக்ஸஸ் HI எடுத்தால் 2 கார்பன்லேயும் என்ன கிடச்சிரும்? 2 சைடில் இருக்கிற கார்பன்லேயும் I ஆட் ஆகிடும், வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடும். புரியுதா? அடுத்த ரியாக்ஷன் 8th ரியாக்ஷன் பாருங்கள். என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதே மாதிரி பிரைமரி டெர்ஷரி எடுத்துக்கலாம். CH3O C CH3 CH3 again இங்கே CH3 and that could be reacting with HI and that HI to be excess. எக்ஸஸ் HI இருந்தால் 2 HI மாலிகுல், 2 H ஒரு ஓர் எலிமினேட் பண்ணிவிடுங்க, வாட்ரு போயிடும். அப்போ மீதி என்ன இருக்குது? CH3யோட ஒரு I ஆட் பண்ணி விட்ருங்க. CH3 C CH3 CH3 இங்கே ஒரு I ஆட் பண்ணி விட்ருங்க, along with that வாட்டர். அப்போ இங்கே எனக்கு என்ன கிடைக்கும்? அயோடைட்ஸ் இப்படி கிடைக்கும். புரியுதான்னு பாருங்கள். எக்ஸஸ் HI எடுத்தால் எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் நாட்? வெரி சிம்பிள். ஓகே, ரைட். 9வது ரியாக்ஷன் பாருங்கள். அங்கே எடுத்த அதே 3rd ப்ராடக்டில் அங்கே என்ன எடுத்தோமோ அதே இங்கே எடுத்துருக்கேங்கண்ணா. எங்கே எடுத்துக்கிறேன்? CH2O CH3. இதை வந்து HIயோட ரியாக்ட் பண்ணுறீங்க. தட் ஷுட் பி எக்ஸஸ். எக்ஸஸ் HIயோட கொடுக்குறீங்க. சேம் கண்ணா, இங்கேயும் அதே தான். எக்ஸஸ் HIனா 2HI. அப்போ 2 H ஒரு O போயிடுச்சுன்னா மீதி என்ன கிடைக்கும்? மீதி ரெண்டுமே என்ன கிடைக்கும்? இங்கே CH2I கிடைக்கும், along with that H2O plus CH3I அப்படின்னு கிடைக்கும். இங்கே எனக்கு அயோடோபென்சீன் கிடைக்காம பென்சாயில் அயோடைடு தான் கிடைக்கும் இங்கே ப்ராடக்டாக. புரியுதா? பென்சாயில் அயோடைடு கிடைக்கும், மித்தாயில் அயோடைடு as a ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். புரியுதா? வெரி வெரி சிம்பிள் கண்ணா, வெரி இம்பார்ட்டன்ட். 10 ரியாக்ஷன் வந்து கம்பல்சரி கொஷின் வரும். அதெல்லாம் எக்ஸாம் கொஷின் ஆஸ்கிங் ஏரியா. அதெல்லாம்
சரியா? மறக்கவே கூடாது. இந்த 10 ரியாக்ஷனை ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும் என்ன ட்ரிக்குங்கிறத. பாருங்க OCH3 அனிசோல் எடுத்துக்கிறோம். இவரை HIயோட ரியாக்ட் பண்ணுறீங்க, எக்ஸஸ் தான் கொடுக்குறீங்க. எக்ஸஸ்னாலே 2HI தானே? அப்போ என்ன ப்ராடக்ட் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? அயோடோ பென்சின் கிடைக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்ல. ஆனால் இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்குமான பாண்ட் எப்படி இருக்குது? sp2 ஹைபிரிடைசேஷன். பார்ஷியல் டபுள் பாண்ட்னால இங்கே பாண்டு பிரேக் ஆகாது. அப்போ ஆப்ஷனில் இது மட்டும்தான் பாண்டு பிரேக் ஆகும். ஈவன் நீங்கள் எக்ஸஸ் HIயை எடுத்தால் கூட இங்கே ஃபீனால் தான் கிடைக்கும். அலாங் வித் தட் என்ன கிடைக்கும்? CH3I. இப்படி தான் ப்ராடக்ட் கிடைக்குமே தவிர we are not going to get அயோடோபென்சீன். அயோடோபென்சீன் இங்கேயும் கிடைக்காது. புரியுதா? இதானது ரியாக்ஷன் வித் HIக்கான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சிம்பிள் ஆல்சோ. புரியுது இல்லையா? இது இது இதுதான் வந்து என்னது ரியாக்ஷன் வித் HIயோட இருக்கக்கூடிய ரியாக்ஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரியாக்ஷன் வித் PCl5 SOCl2 அண்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். அதோட நம்ம என்ன முடிச்சிடலாம்? இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஐ திங்க் ஸோ. டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. அப்போ தான் தமிழில் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற எங்களை மாதிரியான குட்டி குட்டி கிரியேட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், உற்சாகமாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.